அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் தரம் 13 மாணவர்களுக்கான வணிகக் கல்வி பாடத்தில் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் தேர்ச்சி 14 அதனுடைய தொடர்ச்சியினை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்க இருக்கின்றோம். கடந்த விரிவுரைகளில் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் ஆய்ந்து அறிந்திருக்கிறோம். கடந்த விரிவுரையில் சந்தைப்படுத்தக்கூடிய உருப்படிகள் உற்பத்தி வகைப்படுத்தல் சம்பந்தமாகவும், அதற்கு முன்னர் சந்தை துண்டமாக்கல் சம்பந்தமாகவும், அதற்கு முன்னர் சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் மார்க்கெட்டிங் கான்செப்ட் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் சந்தைப்படுத்தல் சம்பந்தமான விடயங்களின் தொடர்ச்சியாக சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்ற இடத்திலிருந்து எங்களுடைய விரிவுரையை நாங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி மார்க்கெட்டிங் ரிசர்ச் என்றது சந்தைப்படுத்தல் பணிகள், உபாயங்கள், செயல்பாடுகள் தொடர்பான பொருத்தமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்ற கருமம் இடம்பெறுகின்றது. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி சம்பந்தமாக, பொருள் சம்பந்தமாக தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய விலையிடல் நுட்பங்கள் தொடர்பாக, விநியோக முறைகள் தொடர்பாக, மேம்படுத்தல் உபாயங்கள் தொடர்பாக, ஏன் பொதியிடல், குறியிடல், சுட்டு துண்டு இடல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பொருத்தமான தீர்மானங்களை, முடிவுகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அந்த தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி இடம்பெறுகிறது. சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி ஏன் அவசியம் என்று கேட்டால், நீங்க சொல்லுவீங்க பிள்ளைகள், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவமானது சந்தைப்படுத்தல் பணிகள், உபாயங்கள், செயல்பாடுகள் தொடர்பாக பொருத்தமான தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி அவசியம். இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்றால் என்ன? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள், சேவைகளுக்குரிய சந்தை வாய்ப்புகள் எவ்வாறு இருக்கிறது, நுகர்வோருடைய நடத்தை மாற்றங்கள் எவ்வாறு காணப்படுகிறது, போட்டியாளர்களின் பலம் பலவீனம் எவ்வாறு இருக்கிறது, சந்தைப்படுத்தல் பணிகள், உபாயங்கள், தந்திரோபாயங்களை எவ்வாறு பிரயோகிக்க முடியும் என்பது தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக தரவுகளை திரட்டி பகுப்பாய்வுகளை செய்வதுதான் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி. அப்ப நாங்க முதல்ல பார்த்தாங்கள் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி ஏன் அவசியம். இரண்டாவதா பார்க்கிறோம் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்றா என்ன. பிள்ளைகள், ஆராய்ச்சி என்றால் என்ன, ரிசர்ச் என்றா என்ன? ஏதாவது ஒரு முடிவினை எடுப்பதற்காக அது சார்ந்த தரவுகளை திரட்டி பகுப்பாய்வுகளை செய்தால் அது ஆராய்ச்சி. சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்பது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய சந்தைப்படுத்தல் பணிகள், உபாயங்கள் தொடர்பாக பொருத்தமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக தரவுகளை திரட்டி பகுப்பாய்வுகளை செய்தால் அது சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியாக இருக்கும். எனவே இது சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிக்கான விளக்கம். இந்த ஆராய்ச்சியின் மூலமாக ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள், சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யலாம். தன்னுடைய பொருட்கள், சேவைகளுக்குரிய நுகர்வோர் வாடிக்கையாளர்களின் நடத்தை மாற்றங்களை மதிப்பீடு செய்யலாம். நடத்தை மாற்றங்கள் என்பது நுகர்வோருடைய சுவை மாற்றம், நாகரிக மாற்றம், பல்வேறுபட்ட காலநிலை மாற்றம், நுகர்வோருடைய வருமான மாற்றம், பல்வேறுபட்ட காரணங்களால் கன்சியூமர் பிஹேவியர் என்றது மாறிக்கொண்டே இருக்கும். அந்த கன்சியூமர் பிஹேவியரை ஒரு வணிக நிறுவனம், சந்தைப்படுத்தும் நிறுவனம் அறிந்து செயல்படுவதன் மூலம்தான் வெற்றி அடைந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, போட்டி நிறுவனங்களின் பலங்கள், பலவீனங்களை அறியலாம். எப்பவுமே ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களின் பலம் பலவீனங்களை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும்.
அதே போல சந்தைப்படுத்தலில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளக்கூடிய உபாயங்களை அறிந்து செயல்படுத்துவதற்கு இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்பது மிக அவசியமாக இருக்கும். தொடர்ந்து சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியினுடைய வகைகள். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்பது 4ஆக வகைப்படுத்தப்படும். ஒன்று பிள்ளைகள் சந்தை ஆராய்ச்சி, 2வது பொருள் ஆராய்ச்சி, 3வது விளம்பர அல்லது மேம்படுத்தல் பற்றிய ஆராய்ச்சி, 4வது விற்பனை கொள்கை ஆராய்ச்சி. சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியினுடைய வகைகள். முதலாவது சந்தை ஆராய்ச்சி. சந்தை ஆராய்ச்சி என்பது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்குரிய சந்தை வாய்ப்புகளை, சந்தை கேள்வியினை மதிப்பீடு செய்வதற்கான ஆராய்ச்சி. சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்ற ஒரு பிரமாண்டமான ஆராய்ச்சிக்குள்ள ஒரு பிரிவு சந்தை ஆராய்ச்சி. எனவே சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி வேற, சந்தை ஆராய்ச்சி அதன் பிரிவு வேறையாக இருக்கும், அதன் ஒரு பாகமாக இருக்கும். சந்தை வாய்ப்புகள், சந்தை கேள்வி, சந்தை பங்கு என்பன சம்பந்தமாக மேற்கொள்ளப்படுகின்ற பகுப்பாய்வு தான் இந்த சந்தை ஆராய்ச்சியாக இருக்கும். பொருள் ஆராய்ச்சி என்பது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் காலத்திற்கு காலம் தன்னுடைய உற்பத்தி பொருள் கலவையில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் அல்லது பொருள் சார்ந்த பண்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவார். அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த மாற்றம் எவ்வாறு அமைய வேணும் என்பதை கண்டறிந்து கொள்வதற்கான ஆராய்ச்சி பொருள் பற்றிய ஆராய்ச்சியாக இருக்கும். 3வது விளம்பர அல்லது மேம்படுத்தல் பற்றிய ஆராய்ச்சி, ப்ரமோஷன் ரிசர்ச். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கான விளம்பரம் எவ்வாறு இடம்பெற வேணும். விளம்பர ஆராய்ச்சி என்று சொன்னாலும் அங்கே மேம்படுத்தல்கள் எல்லாம் வரும். ஏன் விளம்பர ஆராய்ச்சி என்று வருகிறதென்றால் மேம்படுத்தல் கலவைக்குள்ளே 6 மாறிகள் இருக்கும். விளம்பரப்படுத்தல், விற்பனை மேம்படுத்தல், நேரடி சந்தைப்படுத்தல், நேராள் விற்பனை, பொது உறவுகளும் பகிரங்கப்படுத்தலும், நிகழ்வுகளும் அனுபவங்களும். இந்த 6 வகையான மேம்படுத்தல் கலவை மாறிகள் இருந்தாலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது விளம்பரப்படுத்தலாக இருக்கும். எனவே விளம்பர ஆராய்ச்சி அந்த மேம்படுத்தல் ஆராய்ச்சி என்று சொல்லலாம். அடுத்தது விற்பனை கொள்கை ஆராய்ச்சி. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் குறிப்பாக தன்னுடைய விலையிடல் கொள்கை, விலையிடல் நுட்பங்கள், பிரைசிங் பாலிசி, விநியோக வழிமுறைகள், டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ் என்பன தொடர்பாக மேற்கொள்ளுகின்ற ஆராய்ச்சி இந்த விற்பனை கொள்கை ஆராய்ச்சியாக இருக்கும். அப்ப சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சிய பிள்ளைகள் நாங்கள் வகைப்படுத்துகின்ற பொழுது சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி எதை நோக்கி மேற்கொள்ளப்படுகிறது, எதற்கான ஒரு தீர்வு காண்பதற்காக அது மேற்கொள்ளப்படுகிறது என்பதன் அடிப்படையில் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி 4 வகை: சந்தை ஆராய்ச்சி, பொருளாராய்ச்சி, விளம்பர அல்லது மேம்படுத்தல் ஆராய்ச்சி, விற்பனை கொள்கை ஆராய்ச்சி என்று வகையிடப்படும். தொடர்ந்து சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியினுடைய நோக்கங்கள் அல்லது நன்மைகள். அது ஏற்கனவே டெபினிஷனுக்கு வந்தாலும் கூட நாங்கள் அதை தனிமைப்படுத்தி சொன்னால் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒன்று, சந்தை வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யலாம். சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியினுடைய ஒரு நோக்கம் சந்தை வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யலாம். 2வது, நுகர்வோரது தேவைகள், விருப்பங்கள், நடத்தை மாற்றங்களை கண்டறிந்து கொள்ளலாம். போட்டி நிறுவனங்களினுடைய பலங்கள், பலவீனங்களை மதிப்பீடு செய்யலாம். அந்த பலங்களை மதிப்பீடு, பலவீனங்களை மதிப்பீடு செய்வதன் மூலம் நாங்கள் அதற்கேற்ப எங்களுடைய நிறுவனம் எங்களை தயார்படுத்த முடியும். விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல் போன்ற சந்தைப்படுத்தல் பணிகளை தீர்மானிக்கலாம். அதே போல உபாயங்கள் தொடர்பான தீர்மானங்களை, சந்தைப்படுத்தல் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன அப்ரோச்சஸ் நாங்கள் பின்பற்ற வேணும் என்ற முடிவுகளை எடுக்கலாம். எனவே சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்பது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கான சந்தை வாய்ப்புகள், தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கான நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர்களினுடைய தேவைகள், விருப்பங்கள், அவர்களின் நடத்தை மாற்றங்கள், போட்டி நிறுவனங்களின் பலங்கள், பலவீனங்களை அறிந்து கொள்ளவும், விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல் போன்ற சந்தைப்படுத்தல் உபாயங்கள், சந்தைப்படுத்தல் கலவை மாறிகள் பற்றிய மாற்றங்கள் பற்றிய தீர்மானங்களை எடுக்கவும் சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி அவசியமானதாக இருக்கும். இந்த சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சியினுடைய படிமுறைகள் என்ன, எவ்வாறு அது இடம்பெறும்? முதலாவது, ஆய்வுக்குரிய நோக்கம் நிர்ணயிக்கப்பட வேணும். உதாரணத்துக்கு விலையில் மாற்றங்களை கொண்டு வருதல்,
விநியோக முறையில் மாற்றங்களை கொண்டு வருதல். அப்ப ஆய்விற்குரிய நோக்கத்தை நாங்கள் தீர்மானித்தல். இரண்டாவது, தரவு பெறும் மூலங்களை விருத்தி செய்தல். எங்கே இருந்து நாங்கள் தரவுகளை எடுக்க போறோம்? டேட்டா கலெக்ஷன். ஆராய்ச்சிக்கு தரவுகள் வேணும், அது எங்கே இருந்து நாங்கள் பெற போறோம்? அடுத்தது தரவுகளை திரட்டுதல், டேட்டா கலெக்ஷன். திரட்டப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வுக்குட்படுத்தல், டேட்டா அனாலிசிஸ். தீர்மானம் எடுத்து அமுல்படுத்தல், அதனுடைய வெற்றி தோல்வி அடைவை மதிப்பிடுதல், குறிக்கோளை அடைதல். எனவே சந்தைப்படுத்தல் ஆராய்ச்சி என்பது ஒரு படிமுறையில் இடம்பெறுவதாக இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம். சந்தைப்படுத்தலில் ஒரு முக்கியமான பணி பொதியிடல், பேக்கேஜிங் என்று சொல்லுவோம். இந்த பொதியிடல் என்பது, இப்ப நாங்கள் ஒரு பொருளை வாங்குறோம் பிள்ளைகள். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஆங்கரை வாங்குறோம், அது ஒரு பாக்ஸில் இருக்கும், அதில் ஒரு டின்னில் இருக்கும். நாங்கள் கேஸை வாங்குறோம், அது சிலிண்டரில் இருக்கும். ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை வாங்குறோம், அது டின்னில் இருக்கும், பாட்டிலில் இருக்கும். அதில் ஒரு மில்கை வாங்குறோம், மில்க் பேக்கெட்டில் இருக்கும், அதில் மில்க் பாக்ஸில் இருக்கும். எனவே பொதியிடல் என்பது சந்தைக்கு வழங்கப்படுகின்ற பொருட்கள் ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தான் உற்பத்தி செய்த பொருட்களாக இருக்கலாம், அல்லது மீள்விற்பனைக்காக கொள்வனவு செய்த பொருட்களாக இருக்கலாம். அந்த பொருட்கள் பொருத்தமான முறையில் உரைகளில், பேப்பர்ல, போத்தல்களில், பேணிகள், டின்னுகளில் அல்லது பெட்டிகளில், பாக்ஸ் என்று சொல்லுவோம், அடைக்கப்படுதல், கொள்கலன்களில் அடைக்கப்படுதல் தான் பொதியிடலாக வரும். பேக்கேஜிங் என்பது ஆதி காலத்தில பொருட்களுக்கான பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி பர்பஸ், ஒரு ப்ரொடெக்ஷன் என்றுதான் கருதப்பட்டது. ஆனால் காலப்போக்கிலே அது விரிவடைந்து பொதியிடல் என்பது பல்வேறுபட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. சந்தைப்படுத்தல்ல பொதியிடல் ஒரு மிக முக்கியமான விடயம். எனவே ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தான் உற்பத்தி செய்த அல்லது கொள்வனவு செய்த பொருட்களை மீண்டும் விற்பனை செய்வதற்காக பொருத்தமான முறையில் பொதி செய்தல். அது பேப்பர் பாக்ஸா இருக்கலாம், கார்ட்போர்ட் பாக்ஸா இருக்கலாம், போத்தலா இருக்கலாம், டின்னா இருக்கலாம், சிலிண்டரா இருக்கலாம். ஏதாவது ஒன்றில் அதை அடைத்து கொள்ளுதல் பொதியிடுதலாக வரும். இந்த பொதியிடுதலினுடைய நன்மைகளை பேக் என்ற சொல்லிருந்தும் பேக்கேஜ் என்ற சொல்லிருந்து நாங்கள் கண்டுகொள்ள முடியும். இது எக்ஸாம் பேப்பர்ல கடந்த காலத்துல கேள்வி. பொதியிடல் என்றதை பேக் என்றும் பேக்கேஜ் என்றும் நாங்கள் வரிசைப்படுத்தினால் அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கற்பிக்க முடியும். பி என்பது புரோடெக்ஷன், பொருட்களுக்கு பாதுகாப்பை தரும். ஒரு மில்க் பவுடரை டின்னோடு நாங்கள் வாங்கினோம் என்றால் அதை தேவையான அளவு கரண்டியால் எடுத்து போட்டு மீதத்தை வச்சு மூடலாம். எனவே அது ஒரு புரோடெக்ஷன், ஒரு சேஃப்டி பர்பஸாக இருக்கும். இரண்டாவது அட்ராக்ஷன். எங்களுக்கு தெரியும் திரவங்களுக்கு உருவம் கிடையாது, அது எங்கே திணிக்கப்படுகிறதோ அந்த உருவத்தை அது பெறும். எனவே நாங்கள் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்தோம்னா ஒரு பொட்டில்ல போடுறோம், அல்ல மில்க் எடுத்தோம்னா ஒரு பாக்ஸில் போடுறோம், அல்லது ஒரு மில்க் பவுடர் எடுத்தோம்னா ஒரு பாக்ஸில் போடுறோம். அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். நுகர்வோரை தூண்டக்கூடிய வகையில் அதன் தோற்றம் கவர்ச்சிகரமாக மாறும், பொதியினால் ஏற்பட்ட விளைவாக இருக்கும். அடுத்தது சி, கன்வீனியன்ஸ். பொருட்கள் பொதியிடப்படுவதன் மூலம் அது வசதியாக இலகுவாக களஞ்சியப்படுத்த முடியும், கொண்டு செல்ல முடியும், விநியோகிக்க முடியும். அப்ப ஈஸி டு ஹேண்டிலிங், பயன்படுத்துவதற்கு கையாளுவதற்கு வசதியானதாகவும் இலகுவானதாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு 5 லிட்டர் மினரல் வாட்டர் என்றா அதுக்கு பொதி இருக்கு, மேல் ஒரு ஹேண்டிலும் இருக்கும் தூக்கக்கூடிய மாதிரி. அதே போல ஒரு கம்ப்யூட்டர் பாக்ஸ் என்றா அது ஒரு பாக்ஸுக்கு இருக்கு, 2 பக்கம் நாங்கள் தூக்கக்கூடிய மாதிரி வசதியாக இருக்கும். ஆகவே வசதியாக இலகுவாக இருக்கும் பொதி மூலம். அடுத்தது நாலேஜ். ஒரு பொதியில நீங்க பார்த்தீங்க என்றால் லேபிள் ஒட்டப்படும், லேபிளிங், சுட்டு துண்டு இடுதல். அதில உற்பத்தியாளன் பெயர், உற்பத்தி செய்த திகதி, காலாவதி திகதி, பொருளினுடைய தன்மைகள், பொருளினுடைய வகைகள், விலை, தரம், பார்கோட்டுகள், குறியீடுகள், ட்ரேட்மார்க், பிராண்ட்மார்க், அதிண்ட கண்டென்ஸுகள், உள்ளடக்க கூறுகள், பயன்பாட்டு முறைகள், தொழில்நுட்ப முறைகள், இப்படி பல தகவல்கள் அந்த பொருளின் தேவைக்கேற்ப பொதிகளில் ஒட்டப்படும் அல்லது காணப்படும் அல்லது பதிக்கப்படும்.
இது நுகர்வோருக்கு பொருள் பற்றிய அதன் பாவனை முறை பற்றிய ஒரு தேவையான தகவலை தரும். எனவே பேக்கேஜ் என்றது பெக் என்ற சொல்லி எடுத்தால் புரொடெக்ஷன், அட்ராக்ஷன், கன்வீனியன்ஸ் அண்ட் நாலேஜ். பொருட்களுக்கு பாதுகாப்பை தருகின்றது, பொருட்களுக்கு கவர்ச்சியை தருகின்றது, பொருட்களை இலகுவாக கையாளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது, பொருள் பற்றிய அறிவும் தகவலும் கிடைக்கிறது. அதே போல ஏஜ் என்றது அஃபோர்டபிள், சிக்கனமாக இருக்கும். ஒரு மில்க் பவுடர்ல நாங்கள் டின்னில வாங்கினோம் என்றால் தேவையானவர் எடுத்து போட்டு மூடி வைக்கலாம். ஒரு சாஃப்ட் ட்ரிங்கை நாங்கள் பொட்டிலோட வாங்கினோம் என்றால் தேவையான அளவில் எடுத்து போட்டு மூடி வைக்கலாம். பயன்படுத்தும் போது சிக்கனமாக பாவிக்கலாம். அடுத்தது கிரேட்டர் வேல்யூ, உயர்ந்த பெறுமானம். பொருட்கள் பொதியிடப்படுவதன் மூலம் அவற்றுக்கு உயர்வான ஒரு பெறுமானம் பெற்றுக் கொள்ளப்படும். அதே போல என்விரான்மெண்டல் கன்சர்ன், சூழல் பற்றிய விழிப்புணர்வு. இப்ப நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பொதிகள்ல பார்த்தீங்கள் என்றால் அதனுடைய அந்த லேபிள் சுட்டு துண்டில 3 அம்புக்குறி வட்டமா போடுவார்கள். ரீசைக்கிளிங் மார்க் என்று சொல்லுவாங்க. அதுகளை ஒன்றென்று எழுதினா உள்ளுக்குள்ள அந்த 3 அம்புக்குறி வட்டத்துக்குள்ளே ஒரு முறை ரீசைக்கிளிங், 2 எழுதினா 2 முறை ரீசைக்கிளிங் என்று அர்த்தம். அப்ப அது ஒரு என்விரான்மெண்டல் கன்சர்ன், என்விரான்மெண்டல் அவேர்னஸ், சூழல் பற்றிய விழிப்புணர்வு. அதே போல இந்த பிளாஸ்டிக் பொதிகளின் லேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு பச்சை இலையை போட்டு ரெட்டால வெட்டி இருப்பாங்க, சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதுல ஒரு டஸ்ட்பின்னை போட்டு அதுக்கு ஒரு கையை காட்டி இருப்பாங்க, டஸ்ட்பின்ல போடுங்க. அப்ப இது சூழல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பொதியினால் அதே போல நச்சு திரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மண்டியோடு எலும்பும் போடுவாங்க, சூழலுக்கு பிரச்சனை. அல்லது கதிர்வீச்சு இடம்பெறக்கூடிய பொருட்கள் அதுக்கான எச்சரிக்கை குறியீடுகள் போடுவாங்க, இதனால கதிர்வீச்சு ஏற்படும். சரிதான். ஆகவே பெக்கண்டா என்ன, பேக்கேஜ் என்ன, இதுல இருந்து உங்களுக்கு இந்த பொதியிடலின் நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம். பொருளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, கவர்ச்சியை தருகிறது, பொருட்களை இலகுவாக கையாளக்கூடியதாக இருக்கும், பொருள் பற்றிய தகவல்களை நுகர்வோருக்கு தருகின்றது, சிக்கனமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, உயர்ந்த பெறுமானத்தை தருகிறது, சூழல் பற்றிய விழிப்புணர்வை தருகிறது என்று வரும். பொதியிடலின் பிரதானமான நன்மைகள். நிறைய நன்மைகள் பேக்கேஜிங்கால கிடைச்சாலும் கூட அதை 3 டைட்டிலுக்களை கொண்டு வர முடியும். 1 தொழில்பாட்டு நன்மைகள், ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ். 2 தொடர்பாடல் நன்மைகள், கம்யூனிகேஷன் பெனிஃபிட்ஸ். 3 புலன் உணர்வு நன்மைகள், பெர்செப்சுவல் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லுவோம். பொதியிடலால் கிடைக்கக்கூடிய பிரதானமான நன்மைகள். தொழிற்பாட்டு நன்மைகள் என்பது பொருட்கள் பொதியிடப்படுவதன் மூலம் பாதுகாப்பை பெறுகின்றது, இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக, வசதியாக கையாளக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய சொல் பிள்ளைகள் தொழிற்பாட்டு நன்மைகள். அப்ப பொருட்களுக்கு ஒரு புரொடெக்ஷன், சேஃப்டி கிடைக்கிறது, ஈஸி டு ஹேண்டிலிங், கன்வீனியன்ஸாக இருக்கிறது. இது தொழிற்பாட்டு நன்மைகள். தொடர்பாடல் நன்மைகள் என்பது பொருட்கள் பொதியிடப்படுவதன் மூலம் அங்கே நுகர்வோருக்கு தேவையான தகவல்கள், அறிவு அந்த லேபிள் மூலம், சுட்டுத்துண்டின் மூலம் நுகர்வோருக்கு கிடைக்கிறது. சுட்டுத்துண்டு என்பது உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்களுக்கெல்லாம் கட்டாயம் என உணவு சட்டம், மருந்து பொருட்கள் சட்டம் சொல்கிறது. அதுல உற்பத்தி செய்த திகதி, உற்பத்தியாளரின் பெயர், காலாவதி திகதி, பொருளின் அளவு, நிறை போன்ற தகவல்கள் கட்டாயமாக குறிப்பிடப்பட வேண்டும். எனவே பொதியின் மூலம் தொடர்பாடல் நன்மைகள் நுகர்வோருக்கு கிடைக்கிறது. அடுத்தது புலன் உணர்வு நன்மைகள், பெர்செப்சுவல் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லுவோம். பொருட்கள் பொதியிடப்படுவதன் மூலம் வடிவம், உருவம், தோற்றம் கிடைக்கிறது என்பதுதான், கவர்ச்சி வரும் என்பதுதான் புலன் உணர்வு நன்மை. நீங்க ஏற்கனவே பேக்கேஜில பார்த்த அந்த விடயங்களை 3 டைட்டிலுக்கு டிஃபைன் பண்ண முடியும். பொதியிடலின் பிரதான நன்மைகள். தொழிற்பாட்டு நன்மைகள், ஃபங்க்ஷனல் பெனிஃபிட்ஸ். தொடர்பாடல் நன்மைகள், கம்யூனிகேஷன் பெனிஃபிட்ஸ். புலன் உணர்வு நன்மைகள், பெர்செப்சுவல் பெனிஃபிட்ஸ் என்று சொல்லுவோம். பொதிகளின் வகைகள் அல்லது பொதியிடல் மட்டங்கள் என்று சொல்ல முடியும். பொதியிடல் வகைகள் அல்லது பொதிகளின் வகைகள் அல்லது பொதியிடல் மட்டங்கள் 3 பிரிக்கலாம் பிள்ளைகள். 1 ஆரம்ப பொதி, அதை முதலாந்தர பொதி, அடிப்படை பொதி, பிரைமரி பேக்கேஜ் என்று சொல்லுவோம்.
அடுத்தது இரண்டாம் தர பொதி அல்லது மேலதிக பொதி, செகண்டரி அடிஷனல் பேக்கேஜ். மூன்றாவது போக்குவரத்து பொதி அல்லது விநியோகம், பங்கிட்டு பொதி, டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜ் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கேஜ் என்று சொல்லுவாங்க. ஒரே எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும் பிள்ளைகள். இப்போ ஒரு 1 கிலோ அல்ல ஒரு 400 கிராம் ஒரு ஆங்கர் நீல பெட்டி எடுத்தீங்களா, அந்த நீல கார்ட்போர்ட் பெட்டி வந்து அதுக்குள்ள பாருங்க ஒரு சில்வர் கலர்ல ஒரு பேக் இருக்கும். அந்த சில்வர் கலர்ல உள்ள அந்த உள்ளுக்கு இருக்கிற பேக் வந்து முதலாம் தர பொதி. அது பொருளோட நெருக்கமாக இருக்கும், பொருளுக்கு நேரடியாக பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு ஆங்கர் ஒரு 1 கிலோ அல்ல ஒரு 400 கிராம் ஆங்கருக்குள்ள நீங்க போறீங்கன்னா உள்ளுக்கு அந்த நீல பெட்டிக்குள்ள ஆங்கர் சில்வர் பேக் கொண்டு இருக்கும். அதுக்குள்ள மா இருக்கு, நல்ல ஃபில் பண்ணி நல்லா அடைச்சிருக்கும் காத்து போகாமல். அது பொருளுக்கு டைரக்டா பாதுகாப்பை தரும், பொருளோட நெருக்கமாக இருக்கும். இது முதலாம் தர பொதி. இரண்டாம் தர பொதி என்பது அந்த ஆங்கரின் அந்த நீல மட்டை பெட்டி, அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற பாக்ஸ் தான் இரண்டாம் தர பொதி. அடுத்தது போக்குவரத்து பொதி என்பது ஒரு 400 கிராம் ஆங்கர்ல ஒரு டசின், ஒரு 12 400 கிராம் ஆங்கர் சின்ன பாக்ஸை எடுத்து ஒரு கார்ட்போர்ட் பெட்டிக்கு அடுக்கி அதை சீல் பண்ணி இருப்பார்கள். அந்த கார்ட்போர்ட் பெட்டி விநியோகம் அல்லது போக்குவரத்துக்கான பொதி. ஒரு ஆங்கர் என்ற ஒரு எக்ஸாம்பிள்லயே அந்த சில்வர் பேக் வந்து முதலாம் தர பொதி, அந்த நீல மட்டை பெட்டி வந்து இரண்டாம் தர பொதி. அதுல ஒரு டசினோ 2 டசினோ ஒரு கார்ட்போர்ட் பெட்டிக்கு அடுக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணினால் கொண்டு போனால் அது போக்குவரத்து விநியோக பொதி. இப்ப நீங்க யோசிக்கலாம், எல்லா பொருளுக்கும் இந்த 3 பொதி மட்டங்கள் இருக்குமா? இல்லை, கிடையாது. இப்ப நீங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு கொக்கா கோலாவை எடுத்தீங்கன்னா இல்ல பெப்சி எடுத்தீங்கன்னா அங்க முதலாம் தர பொதி தான் இருக்கும். தேவைண்டா பிறகு அந்த பொட்டில் ஒரு கேஸுக்கு வர போது அங்கே ஒரு போக்குவரத்து பொதி வரலாம். எல்லா இடத்திலும் எல்லா மட்டங்களும் இருக்காது. எனவே பொதியிடல் மட்டங்கள், பொதிகளின் வகைகள் 3. ஆரம்ப அல்லது முதலாம் தர அடிப்படை பொதி, பிரைமரி பேசிக் பேக்கேஜ் 1. இரண்டாம் தர அல்லது மேலதிக பொதி, அடிஷனல் அல்லது செகண்டரி பேக்கேஜ் 2. மூன்றாவது போக்குவரத்து அல்லது விநியோக பொதி, டிரான்ஸ்போர்ட் பேக்கேஜ் என்று சொல்லுவாங்க. பொதியிடலை தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன? ஒரு பொருளுக்காக நாங்கள் பொதியிடலை தீர்மானிக்கிற போது இது பேப்பர்ல பொதியிட வேணுமா, கார்ட்போர்ட் பெட்டியில பொதியிட வேணுமா, அல்லது கண்ணாடி போத்திலா, பிளாஸ்டிக் போத்திலா, அல்லது டின்னா, தகர டின்னா, அல்லது சிலிண்டரா, எந்த காரணிகள் செல்வாக்கு செலுத்தும்? முதலாவது பொதியிடல் கிரயம் அல்லது செலவு. சந்தைப்படுத்தல்ல ஒவ்வொரு சந்தைப்படுத்தல் கருமங்களையும் நிர்ணயிக்கின்ற பொழுது அங்கே கிரயம் அல்லது செலவு என்ற விடயம் முன்னிலைப்படுத்தப்படும். அந்த கிரயம் அல்லது செலவை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சந்தைப்படுத்தல் என்ற விடயம், அந்த கருமங்கள் நிர்ணயிக்கப்படும். எனவே பொதியிடலும் அது வெறும் கிரயம். இரண்டாவது போட்டியாளர்களின் பொதியிடல் முறை. பொதியிடலை தீர்மானிக்கிற இரண்டாவது விடயம் போட்டியாளர்களின் பொதியிடல் முறை. சந்தைப்படுத்தலை ஒவ்வொரு கருமமும், அது விலையிடல், விநியோகம், மேம்படுத்தல், பொதியிடல், குறியிடல், சுட்டு துண்டுடல், எவ்ரிதிங் எல்லாமே போட்டியாளரை பார்த்து பார்த்து அவர்களின் நுட்பங்களை விட எங்களுடைய நிறுவனம் கையாளுகின்ற உபாயங்கள் சற்று சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பதான் நாங்கள் சந்தைப்படுத்தலில் வெற்றி பெற முடியும். எனவே போட்டியாளர்களின் பொதியிடல் முறை. அடுத்தது பொருளினுடைய தன்மை. பொருள் திண்மமா, அதற்கு ஒரு வகையான பொதியிடல். திரவமா, அதுக்கு இன்னொரு வகை. வாயு நிலையா, இன்னொரு வகை. எளிதில் உடையக்கூடிய பொருளா, அழிவடையக்கூடிய பொருளா, அப்படி என்று சொல்லி பொருளின் தன்மை, அது நுகர்வோரின் தன்மை. அடுத்தது நிறுவனத்தில் உள்ள நிதி வசதி. பொதியிடலுக்காக செலவிடக்கூடிய நிதி வசதி, உள்ளீடுகளின் கிடைப்பனவு, அப்படி நிறைய காரணிகளை சொல்ல முடியும். அடுத்தது பொதியிடலை தீர்மானிக்கின்ற காரணிகள் தொடர்கிறது. பொதியிடல் மூலப்பொருட்கள், இயந்திரங்கள், தொழில்நுட்பத்தினுடைய கிடைப்பனவு முக்கியமானது. பொதியிடலின் மாற்று பயன்பாடு, பொதிகள் மாற்று பயன்பாடு, ரீயூஸ் பண்ண முடியுமா? பொதியிடல் சம்பந்தமான அரசாங்கத்தின் சட்ட கட்டுப்பாடுகள், குறிப்பாக உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், அபாயகரமான பொருட்களை
பொதியிடுகின்ற போது அரசாங்கத்தினுடைய சட்ட விதிகள் பின்பற்றப்பட வேணும். வெற்று பொதிகளினால் சூழலுக்கு ஏற்படுகின்ற தீமைகள், அதை மீள் சுழற்சி செய்வது செய்யாமை போன்ற விடயங்கள் பொதியிடல் சார்ந்த விடயங்களாக வரும். எனவே சந்தைப்படுத்தலில் பொதியிடல் சம்பந்தமான விடயங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள் குறியிடல். ஆங்கிலத்தில் பிராண்டிங் என்ற சொல் பயன்படுத்தப்படும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பொருளை கொள்வனவு செய்கின்ற பொழுது நாங்கள் விரும்பின ஏதாவது ஒரு பொருளை தெரிவு செய்ய வேண்டும். அதனுடைய ட்ரேட்மார்க், பிராண்ட் மார்க், ஃபேமிலி மார்க், இப்படி ஏதாவது ஒன்றை சொல்லுவோம். ஒரு கொக்கா கோலா தாங்க, உண்மையில் அது கொக்கா கோலா அல்ல, அது சாஃப்ட் ட்ரிங்க் தாங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லை, டிரெக்டா அந்த பிராண்டை சொல்லி கேட்கிறேன். ஒரு பெப்சி கொடுங்க. இந்த டொயாட்டா என்ன விலை? டொயாட்டா என்பது கார் அல்ல, காரின் ஒரு பிராண்ட் மார்க். எனவே ஒரு டொயாட்டா என்ன பிரைஸ்? பாட்டா ஒரு சோடி தாங்க. பாட்டா என்பது ஸ்லீப்பர் அல்ல, பாட்டா என்பது ஒரு பிராண்ட் மார்க், ஒரு ட்ரேட் மார்க். எனவே குறியிடல் என்றால் என்ன? அதான் நான் முதல் சொன்னதுதான் பண்டக்குறி விசுவாசம் என்று சொல்லுவோம், நெஞ்சில் நிலைத்து நிற்பது. குறியிடல் என்றால் என்ன? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளை போட்டி நிறுவனங்களின் பொருட்கள் சேவைகளில் இருந்து நுகர்வோருக்கு வேறுபடுத்தி காட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற ஏதாவது பெயர்கள், ஏதாவது எழுத்துக்கள், படங்கள், குறியீடுகள், குறிகள் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா எலிபென்ட் ஹவுஸ் உற்பத்திகள் எல்லாத்திலுமே யானை இருக்கும். அது எலிபென்ட் ஐஸ்கிரீமா இருக்கலாம், எலிபென்ட் சாஃப்ட் ட்ரிங்கா இருக்கலாம். யூனிலிவர் உற்பத்திகள் எல்லாத்திலுமே ஜூ என்று எழுத்து இருக்கும். டொயாட்டா நிறுவனத்தின் உற்பத்திகள் எல்லாத்திலுமே டொயாட்டா மார்க் இருக்கும். டொயாட்டா எழுத்தும் இருக்கலாம், மார்க்கும் இருக்கலாம். அல்லது கொக்கா கோலா என்ற ஒரு பெயராக இருக்கலாம், சன்லைட் என்ற ஒரு பெயராக இருக்கலாம், அது ஒரு எழுத்து வடிவமாக இருக்கலாம். யூனியன் அஷூரன்ஸ், யூ என்ற எழுத்துக்கு ஏ என்ற முக்கோணம். எனவே ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளை போட்டி நிறுவனங்களின் பொருட்கள் சேவைகளில் இருந்து நுகர்வோருக்கு வேறுபடுத்தி காட்டுறதுக்காக, நுகர்வோருடைய பொருள் தெரிவை இலகுவாக மேற்கொள்வதற்கு உதவுறதுக்காக பயன்படுத்துகின்ற ஏதாவது பெயர்கள், நேம்ஸ், எழுத்துக்கள், படங்கள், குறியீடுகள் என்பவை குறிகளாக வரும். அதை ஒரு பொருளின் மீதோ அல்லது அதன் பொதியின் மீதோ அல்லது அதற்குரிய ஆவணங்கள் மீதோ குறிப்பார்கள். இது நுகர்வோருக்கு பொருள் தெரிவினை, தாங்கள் விரும்பின பொருளை பண்டக்குறி விசுவாசத்துடன் கொள்வனவு செய்ய வாய்ப்பளிக்கிறது. இதுதான் குறியிடலாக இருக்கும். இந்த குறியிடல் முறைகள், டைப்ஸ் ஆஃப் பிராண்டிங், உற்பத்தியாளர் குறியிடல், அது தேசிய சின்னம், நேஷனல் பிராண்ட் என்று சொல்லுவோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய குறியை போடுவது. ஃபார் எக்ஸாம்பிள், கொக்கா கோலா லிமிடெட், கொக்கா கோலா என்ற குறியை போடுவது. யூனிலிவர் உற்பத்திகளுக்கு யூ என்ற எழுத்தை வட்டத்துக்கு போடுறது. அதே போல சிங்கர் கம்பெனியினுடைய உற்பத்திகளுக்கு சிங்கர் என்று போடுறது. இவையெல்லாம் உற்பத்தியாளர் குறிவிடல். யார் அந்த பொருளினுடைய உற்பத்தியாளரோ அவர்கள் தங்களுடைய சட்டபூர்வமான அடையாளத்தை இட்டால் அது உற்பத்தியாளர் குறியிடுதல், தேசிய சின்னம், நேஷனல் பிராண்ட். மீள் விற்பனையாளர் குறியிடல், தனிப்பட்ட சின்னம், பிரைவேட் பிராண்ட், ரீசெல்லர்ஸ் பிராண்டிங். அந்த மீள் விற்பனையாளர் குறியிடல் என்பது ஒரு பொருளை கொள்வனவு செய்து மீண்டும் விற்பனை செய்வோர். இப்ப உதாரணத்துக்கு விவசாயிகள் தான் அரிசியை, பயறு, உளுந்த உற்பத்தி செய்கிறார்கள். அதை அரளிய நிறுவனம் கொள்வனவு செய்து அரளிய அரிசி, அரளிய சீனி, அரளிய பருப்பு, அரளிய பயறு, அல்லது கீல்ஸ் நிறுவனம் அல்லது காகில்ஸ் நிறுவனம் விவசாயியிலிருந்து உற்பத்திகளை வாங்கி தங்களோட பிராண்டை போட்டு விற்கிறார்கள். இது ரீசெல்லர்ஸ் பிராண்டிங், மீள் விற்பனையாளர் குறியிடல், பிரைவேட் பிராண்ட். கலப்பு குறியிடல், ஒரு உற்பத்தியாளரும் இன்னொரு உற்பத்தியாளரும் கொலாபரேட் பண்றது, அல்ல உற்பத்தியாளரும் மீள் விற்பனையாளரும் இணைகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோ நிறுவனம் ஜப்பான், இந்தியா, ஹோண்டா நிறுவனம் ஜப்பான் சேர்ந்து ஹீரோ ஹோண்டா.
மாருதி நிறுவனம் இந்தியா, சுசுகி ஜப்பான், மாருதி சுசுகி, சோனி எரிக்சன். இது மிக்ஸ் பிராண்டிங். இரு நிறுவனங்களின் குறிகள் சீர்மானம் அடைதல். அது இரு நிறுவனங்களுக்கும் இடையான ஏதாவது ஒரு மேர்ஜிங்கா இருக்கலாம், கொலாபரேஷனா இருக்கலாம், அல்லது இவருக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு முடிவு பொருளை வழங்குதல், விநியோகித்தல் சம்பந்தமாக, டெக்னாலஜியை பரிமாறுதல் சம்பந்தமான ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம். கலப்பு குறியிடல், இரு நிறுவனங்களின் குறி. பொது குறி, மீள் விற்பனையில் ஈடுபடக்கூடியவர்கள் பொது அடையாளத்தை போடுவது, தம்முடைய குறியோ உற்பத்தியாளர் குறியோ போடாமல் இடுவது. எனவே குறியிடல் முறைகள் யாரால் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை வச்சுக்கொண்டு உற்பத்தியாளர் குறியிடுதல், மீள் விற்பனையாளர் குறியிடுதல், கலப்பு குறியிடுதல், பொது குறியிடுதல் என 4ஆக அடையாளப்படுத்த முடியும். குறியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல்கள் என்ன? ஒரு பொருளுக்கான குறியின் மூலம் என்ன தகவல்? பொருளின் தன்மை வெளிப்படுத்தப்படும். நீங்க ஒரு சோப்பை பாக்குறீங்க, சன்லைட். இந்த சோப்பை யூஸ் பண்ணீங்கன்னா சூரிய பிரகாசம் உங்களோட உடையில இருக்கும். பொருளின் தன்மை. அல்ல ஒரு கொலோன்ல அடிச்சிருக்கும் ரோஸ் அல்ல யஸ்மின், அங்கே அந்த யஸ்மின் போன்ற வாசனையை உங்களுக்கு தரும். பொருளின் உள்ளடக்கம் வெளிப்படுத்தப்படும். 2வது கண்டென்ஸ். அதனால என்ன கண்டென்ஸ் இருக்கு அதுக்குள்ள? புரோட்டீன்ஸ், புரோட்டீன்ஸ் இருக்கு, போன்விட்டா, விட்டமின்ஸ் இருக்கு. இது பொருளின் உள்ளடக்கங்களை வெளிப்படுத்தும். பொருளை பயன்படுத்துவோர் பெறும் நன்மைகள். ஃபேஸ் கிரீம், ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேர் எவர், அதை நீங்க போட்டீங்கன்னா எப்பவுமே அழகா இருக்கலாம், அன்பா இருக்கலாம். இது ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், ஆண்களுக்கானது. அதை நீங்க போட்டீங்கன்னா ஹேண்ட்ஸமா இருக்கலாம். எனவே பொருளை பயன்படுத்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அனுகூலங்கள் வெளிப்படுத்தப்படும். கலாச்சாரம் வெளிப்படுத்தப்படும். கலாச்சாரம் வெளிப்படுத்தப்படும். சக்தி மசாலா, அது ஒரு தெய்வத்தின் பேர் முன்வைக்கப்படுகிறது. அல்லது சக்தி தொலைக்காட்சி, அதில் நீங்க பார்த்தீங்கன்னா சக்தி டிவியினுடைய அந்த லோகோவில சூரிய சந்திர அசம்பிளிங்குகள், அதை பார்க்கலாம் நீங்கள். கலாச்சாரம். பிறை என்பது இஸ்லாமியர்களின் புனித சின்னமாகவும், சூரியன் என்பது தமிழர்கள் அல்லது தமிழ் பேசுவோருடைய தெய்வீக சின்னமாகவும் இருக்கும். சூரியனுக்கு வைக்கிற பொங்கல் தான் நாங்கள் தைப்பொங்கலாக இருக்கும், நன்றி தெரிவிக்கிற பொங்கலாக இருக்கும். எனவே அந்த லோகோவுக்குள்ள, அந்த குறியீட்டுக்குள்ள கலாச்சாரம். சன் டிவி அப்படி என்ன, அதுல சூரியன் இருக்கும். அவை இந்த லோகோ அசம்பிள் ஆகிற போது எழுகதிரை காட்டுவார்கள், உதய சூரியன். எனவே அங்கே ஒரு கல்ச்சர் வெளிப்படுத்தப்படும். நாங்கள் ஒரு குறிய, நீங்க எல்லா குறிகளையும் அவதானிக்கலாம். ஒரு பாடசாலைக்கு பேர் வைக்கின்ற போது இந்து பாடசாலை என்றால் இந்து கல்லூரி, இஸ்லாமிய பாடசாலை என்றால் அல் குசைனியா, அல் அமானா, அல் அப்படி ஏதோ ஒரு பேர் வைப்பார்கள். கிறிஸ்தவ பாடசாலை என்றால் சென்ட் ஆண்டனிஸ் அல்லது சென்ட் யோனஸ், சென்ட் தோமஸ். இங்கே பெயர்கள் வைக்கின்ற போது கூட அங்கே கலாச்சாரங்கள் பின்பற்றப்படும், இன மத மொழி விழுமியங்கள் பின்பற்றப்படும். அது நான் லாப நோக்க வணிகங்களை பற்றி நாங்கள் பார்க்கிற போது அங்கே அவர்களுக்குரிய அந்த குறியீடுகளை பயன்படுத்துவதாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே குறியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற தகவல்கள் பார்த்திருக்கிறோம். குறிகளை வகைப்படுத்துகின்றோம். வியாபார குறி. வியாபார குறி ட்ரேட்மார்க். ஒரு உற்பத்தி நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கு சட்டபூர்வமாக பயன்படுத்தக்கூடிய குறியீடு. பல பொருள் உற்பத்தி வரிசை ஒரு நிறுவனத்துக்கு இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு குறி பின்னர் வருகிறது, பார்க்கலாம். பண்டக்குறி. ஒரு வியாபார குறிக்கு கீழே ஒவ்வொரு பண்டத்துக்கும் தனித்தனியான குறி. பண்ட பெயர் உச்சரிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெயர். குடும்ப குறி ஃபேமிலி மார்க், ஃபேமிலி பிராண்ட். ஒரு நிறுவனத்தின் குடும்ப உற்பத்தி பொருட்கள் அனைத்திற்கும் ஒரே முகமான, ஒரே விதமான குறி. வேறுபடுத்தப்பட்ட பண்டக்குறி டிஸ்கிரிமினேட்டட் பிராண்ட் மார்க். ஒரு குடும்ப உற்பத்தி வியாபார குறி கீழே வருகிறது, ஒரே வகை பொருள், ஆனா அதுக்குள்ள வேறுபடுத்தப்பட்ட பண்டக்குறி. ஐஸ்கிரீம் என்ன, அதை பிளேவரை வச்சு வேறுபடுத்துவார்கள். தலைக்கு வைக்கிற ஷாம்பு என்றால்
அந்த சிலைக்கு வைக்கிற ஷாம்போவை அதுக்குள்ள பல வகை கண்டிஷனர், எக்ஸாம்போ அல்லது வேறு ஏதோ ஒன்றெல்லாம் பேர் வைப்பார்கள். இது வேறுபடுத்தப்படுது. பொருள் ஒன்று, அதுக்குள்ள நிறைய வகை. அதுதான் நாங்கள் ஆழமண்டு அறிஞ்சிருக்கிறோம். எனவே இந்த குறிகளை பற்றி நாங்கள் பார்க்க வேணும். அதே போல சின்னங்கள் என்று பார்க்கிற போது தனிப்பட்ட சின்னம் மீள் விற்பனையாளர் குறியாக இருக்கும். உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை வாங்கி மீண்டும் நுகர்வோருக்கு விற்பனை செய்கின்ற போது, உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை வாங்கி மீண்டும் விற்பனை செய்கின்ற போது பயன்படுத்தக்கூடிய அடையாளம் தனிப்பட்ட சின்னம், பிரைவேட் பிராண்டாக வரும். குடும்ப சின்னம் என்பது ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி வரிசை, ப்ராடக்ட் பிராண்ட். குடும்ப உற்பத்தி பொருட்கள் அனைத்திற்கும் ஒரே சின்னம் பயன்படுத்தப்படும். குடும்ப சின்னம், ஃபேமிலி பிராண்ட், ஃபேமிலி மார்க். தேசிய சின்னம் என்பது நேஷனல் பிராண்ட். ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய உற்பத்திகள் எல்லாத்திற்குமே ஒரு சட்ட ரீதியான குறியை பயன்படுத்துவது. வியாபார குறி ஒரு தேசிய சின்னம். ஏனென்றால் அது நுண்ணறிவு சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் நுண்ணறிவு சொத்துக்கள் காரியாலயத்தில் பதிவு செய்து சட்ட அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும். பொருள் சின்னம் வேறுபடுத்தப்பட்ட பண்டக்குறி. ஒரு குடும்ப உற்பத்திக்குள்ள ஒவ்வொரு வகை பொருளுக்கும் தனித்தனியான குறியாக வரும். உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் பைக்கில் பல்வேறுபட்ட ஹோண்டா, ஹீரோ ஹோண்டா அல்லது டிவிஎஸ், பஜாஜ் என்பது அவர்களின் தேசிய சின்னம். அது வியாபார குறி. அது கீழே ஸ்பிளெண்டர் என்றோ பல்சர் என்றோ அல்லது வேறு ஏதாவது வெரைட்டி இருக்கும் என்றால் அதுக்கு நாங்கள் பொருள் சின்னம் என்ற சொல்லை பயன்படுத்த முடியும். எனவே சின்னங்கள் தனிப்பட்ட சின்னம், குடும்ப சின்னம், தேசிய சின்னம், பொருள் சின்னம் என்றெல்லாம் வகைப்படுத்த முடியும். வியாபார குறி, ட்ரேட்மார்க் என்றால் என்ன? இந்த வியாபார குறி ட்ரேட்மார்க் என்றது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற பல்வேறுபட்ட வகையான பொருட்களுக்கு, உற்பத்தி கலவை, உற்பத்தி வரிசையில இருக்கக்கூடிய அகலம், நீளம், ஆழம், அனைத்து வகையான பொருட்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரே குறி. பதிவு செய்யப்பட்ட சட்டபூர்வமான குறி. புலமை சொத்துக்கள் அல்லது நுண்ணறிவு சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் நுண்ணறிவு சொத்துக்கள் காரியாலயத்தில் பதிவு செய்யப்படும் அப்படியான ஒரே அடையாளம் வியாபார குறி, ட்ரேட்மார்க். இதை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு நிறுவனத்தின் வியாபார குறி என்பது ரெஜிஸ்டர்ட். அது நீங்க பார்த்திருப்பீங்கள், ஆர் என்ற எழுத்து வட்டத்துக்கு இருக்கும் அல்லது டிஆர் என்ற எழுத்து வட்டத்துக்கு இருக்கும். ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். அதை மற்றவர்கள் பயன்படுத்த முடியாது. உரிமையாளற்ற அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினால் அது சட்டப்படி குற்றம். இது வியாபார குறி. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற அனைத்து பொருட்கள், நீளம், அகலம், ஆழம், உற்பத்தி கலவை, வரிசை அனைத்திற்கும் ஒரே பொருள், ஒரே குறி பயன்படுத்தினால் அது வியாபார குறி, ட்ரேட்மார்க். இந்த வியாபார குறி என்பது பொதுவாக ஒரே குறிதான் காணப்படும். கோகா கோலா, யூனிலிவர், டொயாட்டா, பெப்சி இவ்வாறு இருக்கும். பண்டக்குறி என்றால் என்ன? ஒரு வியாபார குறிக்கு கீழே ஒரு நிறுவனம் வெவ்வேறுபட்ட பண்டங்களை உற்பத்தி செய்கின்ற பொழுது ஒவ்வொரு பண்டத்திற்கும் தனித்தனியான குறி பயன்படுத்தினால் அது பண்டக்குறியாக, பிராண்டுக்குரிய மார்க்காக இருக்கும். ட்ரேட்மார்க் என்பது வியாபாரத்திற்குரிய குறி. பண்டக்குறி என்பது பொருளுக்குரிய குறி. ஓகே. அப்ப அந்த பிராண்ட் மார்க் என்றது ஒவ்வொரு பண்டத்திற்கும் தனிய இருக்கும். இப்ப யூனிலிவர் என்பது லிவர் பிரதர்ஸ் கம்பெனியின் அனைத்து உற்பத்திகளுக்குமான குறி. யூனிலிவர் என்ற எழுத்து இருக்கும். அது ஜூ என்று வட்டத்துக்கு இருக்கும். நீங்க பார்க்கலாம் விளம்பரங்கள், நீங்க வாங்குற பொருள். அங்கே பண்டங்கள் இருக்கும். சன்லைட் சோப் அதுக்கு ஒரு குறி, அல்லது லாக் சோப் ஒரு குறி. அங்கே இருக்கிற டூத் பேஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறி. ஷாம்புவுக்கு சன் சில்க் என்று பெயர். அப்ப அங்க நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு பண்டத்துக்கும் சன்லைட், சன் சில்க், இது பண்டங்களுக்கான குறி.
இந்த பண்டக்குறிகள் பொதுவாக பதிவு செய்யப்படுவதில்லை, பதிவு செய்யக்கூடாது இல்லை, பதிவு செய்யப்படுவது இல்லை. அப்படி பதிவு செய்யப்படாமையினால் சட்ட பாதுகாப்பற்றது. அந்த பண்டக்குறி பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது வியாபார குறியாக இருக்கும், சட்ட பாதுகாப்பும் இருக்கும். அடுத்தது பண்ட பெயர், பிராண்ட் நேம் என்றா என்ன? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் பயன்படுத்துகிற இந்த வியாபார குறி, இந்த பண்டக்குறி என்பன வாசிக்கக்கூடிய, உச்சரிக்கக்கூடிய, ஒரு மொழியில் வாசிக்கக்கூடியதாக இருந்தால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம். பெரிய கோகா கோலாண்டோ, நாசாவண்டோ, கூகுளண்டோ, யூடியூப் அண்டோ சொல்ற எல்லா விடயங்களுமே, டொயாட்டாவோ நிசானோ எல்லாமே பண்ட பெயர், வாசிக்கக்கூடியது, உச்சரிக்கக்கூடியது. சிலது அடையாளங்களாக இருக்கு. இப்போ டிவி சேனல்களுக்கு வாரெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கும். சில நிறுவனங்களும் அடையாளங்களை பயன்படுத்துவது உண்டு. அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பண்ட பெயர். அப்ப ஒரு வியாபார குறி, ஒரு பண்டக்குறி உச்சரிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருந்தால் அது பண்ட பெயர் என்ற பரிணாமத்துக்குள்ள வரும். ஒரு பண்ட பெயருக்கு என்ன சிறப்பியல்புகள்? உச்சரிக்கக்கூடியதாக, வாசிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா மொழியிலும் உச்சரிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருந்தால் நல்லது. சுருக்கமானதாக, குறுகியதாக, எளிதாக, ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பெரிய பெயரா இருந்தால் பாடமாக்கிறார், நுகர்வோர் மறந்து விடுவார்கள். எனவே சுருக்கமாக இருக்க வேணும், ஷோர்ட்டா இருக்க வேணும், குறுகியதா இருக்க வேணும், எளிமையா இருக்கணும், சிக்கல் இல்லாம ஈஸி, ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேணும், கவர்ச்சியாக இருக்க வேணும், அட்ராக்டிவா இருக்கணும். ஒரு பேரை வச்சா அதுல அட்ராக்ஷன் இருக்க வேணும். பண்ட பெயர் காலத்துக்கு ஏற்றது. இப்ப நாங்கள் ஆடைகளுக்கு பேர் வைக்கின்ற போது நவீன திரைப்பட நடிகைகளின் பெயர்களை வச்சு சாரியின் பேரை சொல்லுவோம், சல்வாரின் பேரை சொல்லுவோம். இது காலத்துக்கு ஏற்ற தன்மை. பொருளின் பண்பை அல்லது பயனை வெளிப்படுத்தும் தன்மை காணப்பட்ட நல்லது. அது நாங்கள் ஏற்கனவே பார்த்துனாங்க. புரோட்டீன் எக்ஸ் அண்டும், போன்விட்டா அண்டும், சன்லைட் அண்டும், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் அண்டும் நாங்கள் பார்த்தனாங்க. இது ஒரு பண்ட பெயரின் சிறப்பு பண்புகள். உச்சரிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்க வேணும். எல்லா மொழிகளிலும், எந்த மொழியிலும் சிக்கல் இல்லாமல் உச்சரிக்கக்கூடியதா இருக்க வேணும். சுருக்கமாக, குறுகியதாக, எளிமையானதாக இருக்க வேணும். ஞாபகப்படுத்தக்கூடியதாக, ஈஸி டு ரிமெம்பர், கவர்ச்சியாக, காலத்துக்கேற்றதாக, பொருளின் பண்பை, பயன்பாட்டு அனுகூலத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். குடும்ப குறி, குடும்ப சின்னம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி வரிசை, உற்பத்தி கலவை, நீளம், அகலம், ஆழம் அனைத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு அடையாளம். எலிமெண்ட் ஹவுஸ் உற்பத்தி எல்லாத்திலையுமே யானை, பென்ஸ் கார் வெரைட்டி எல்லாத்திலையுமே அந்த பென்ஸ் லோகோ, ஹோண்டாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா கார், ஹோண்டா பைக்கில எல்லாம் அந்த எச் என்ற எழுத்து. இதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் ஃபேமிலி மார்க், குடும்ப அடையாளம், குடும்ப குறி. வேறுபடுத்தப்பட்ட பண்டக்குறி. இப்ப யூனிலிவர் உற்பத்திகளை பார்க்குறீங்க, இங்க ஜூ என்ற அடையாளம் எல்லாத்துக்குமே சும்மா படங்களும் போட்டிருக்கு. அதுல சிக்னல் என்றதுக்கு யூனிலிவர் ஒரு பேர் வைக்குது, எஸ்ஆர் இன்னொன்று பேர் வைக்கும், வேற இன்னொன்றுக்கு பேர் வைக்கும். ஒரு டூத் பேஸ்டுக்கு, அதாவது ஒரு பண்டம் அதுல பல வெரைட்டி இருக்குன்னு தானே ஆழமண்டு பார்த்துனாங்க. அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. இப்ப உதாரணத்துக்கு யூனிலிவர் உற்பத்தியில ஷாம்பு ஒரு வகை பொருள். அந்த ஷாம்புவில் எத்தனை வகை இருக்கு? சன்சில்க் ஷாம்பு தான் அதன் பெயர். சன்சில்க் கண்டிஷனர், சன்சில்க் எக் ஷாம்பு, சன்சில்க் சில்கி ஷாம்பு, இப்படி எத்தனையோ வெரைட்டி. அதுல ஒரு 50 இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சில்லறை கடையில. அந்த கடையை அழகுபடுத்துறதே அந்த ஷாம்பு பேக்கெட் தான், கலர் கலரா தொங்க விட்டுருப்பார். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர். எல்லாம் யூனிலிவர், எல்லாம் ஷாம்பு. சன்சில்க் என்பது பண்டக்குறி என்றால் அந்த சன்சில்க் ஷாம்புவில வர ஒவ்வொரு பேக்கெட் வெவ்வேறு கலர்ல வரும், அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். அது வேறுபடுத்தப்பட்ட பண்டக்குறி. இனி நாங்கள் பார்க்க போறது சந்தைப்படுத்தலில் அடுத்த தலைப்பு விலையிடல், பிரைசிங். நாங்கள் பொதியிடல் பார்த்தோம், குறியிடல் பார்த்தோம், விலையிடல் பார்க்கிறோம். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தான் உற்பத்தி செய்த அல்லது கொள்வனவு செய்த பொருட்களுக்கு மீண்டும் அதை விற்பனை செய்வதற்காக விற்பனை பெறுமதியை தீர்மானித்தால் அது விலையிடல். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தான் உற்பத்தி செய்த அல்லது கொள்வனவு செய்த பொருளுக்கு மீள் விற்பனை நோக்கம் கருதி
விற்பனை பெறுமதி தீர்மானித்தால் அதற்கு நாங்கள் சொல்லுவோம் விலையிடல். விலையிடல் என்றால் என்ன என்று விளக்கம் தந்திருக்கிறேன். விலை என்பது ஒரு பொருளுக்காக, ஒரு சேவைக்காக நுகர்வோரால் செலுத்தப்படும் பெறுமதி விலை. அது பல இடங்கள்ல பல பேர்ல இருக்கும். ஒரு வாடகை வீட்டுக்காரன் வாடகை செலுத்தினா அது ஒரு விலை. உழைப்புக்கான கூலி சம்பளம் ஒரு விலை. எனவே விலை என்பது பல பெயர்கள்ல வரும். நாங்க மார்க்கெட்டிங்ல பிரைஸ் என்றது ஒரு பொருளுக்காக அல்ல சேவைக்காக நுகர்வோர் செலுத்துகின்ற பெறுமதி. எனவே விலையிடல் பிரைசிங் என்றால் என்ன? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தான் உற்பத்தி செய்த அல்லது மீள் விற்பனைக்காக கொள்வனவு செய்த பொருட்களுக்கு மீள் விற்பனை நோக்கம் கருதி பெறுமதி நிர்ணயித்து கொள்ளுதல் விலையிடலாக வரும். சந்தைப்படுத்தல்ல மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த விலையை கவனமா தீர்மானிக்கணும். நுகர்வோற்ற மனதில் தாக்கம் செலுத்துற முதன்மையான காரணி விலை. நாங்க பொதியிடல்லையோ குறியிடல்லையோ சுட்டு துண்டிடல்லையோ மேம்படுத்தலையோ கொடுக்கிற கவனத்தை விட விலையிடல்ல கூட கவனம் செலுத்துவோம். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் லாபத்தை அதிகம் பெற வேண்டும் என்றதுக்காக விலையை உயர்த்தினால் கேள்வி குறையும். விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்க்கணிய தொடர்பு. ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய விற்பனை அதிகரிக்க வேண்டும் என்றதுக்காக விலையை ஒரு எல்லைக்கு கீழே குறைச்சால் அங்கே கிரயங்களை மீளப்பெற முடியாமல் போகும். எனவே விலை என்பது ஒரு எல்லைக்கு மேல உயர்த்தவும் முடியாது, ஒரு எல்லைக்கு கீழே குறைக்கவும் முடியாது. விலையிடல் சரியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு தந்திரோபாயம். அது நிபுணத்துவ ரீதியான தீர்மானம். விலையிடலின் நோக்கங்கள் என்ன? ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருட்கள் சேவைகளுக்கு விலையை தீர்மானிக்கிற போது சில குறிக்கோள். அடிக்கடி எக்ஸாம்ல வார ஒரு கேள்வி பிள்ளைகள். நான் ஏற்கனவே சொன்னது போல மார்க்கெட்டிங் என்றது வெறுமனே அட்வான்ஸ் லெவலோட நின்று விடாது. அதன் மீதான விருப்பம் பற்றுறுதியும் இன்னும் உங்களை அந்த துறையில கற்க வைக்கும். சந்தைப்படுத்தல் சார்ந்த பட்டங்கள் இன்றைக்கு ஒரு சந்தையில தொழில் உலகத்திலே அதிக வாய்ப்புள்ள பட்டங்களாக இருக்கும். விலையிடலின் நோக்கங்கள் என்ன? நிகழ்கால லாபத்தினை உச்சப்படுத்தல், கரண்ட் ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன். இன்றைக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை அதிகம் பெற யோசிப்பது. 2, சந்தையில் நிலைத்திருத்தல், சர்வைவல். இது ரெண்டும் வணிகத்தின் பிரதான நோக்கங்கள் என்று நாங்கள் பார்த்துனாங்க. சந்தை தலைமைத்துவத்தை ஏற்படுத்தல், சந்தையில் தர தலைமைத்துவம், மார்க்கெட் லீடர்ஷிப், வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தல். ஒரு நல்ல விலையிடல் தான் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை தரும். நுகர்வோற்ற மனசில் முதலில் தாக்கத்தை ஏற்படுத்துவது பொருளின் விலை. அந்த நுகர்வோரை திருப்திப்படுத்தினால்தான் எங்கள் நிறுவனத்தோடு அவர்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு இருப்பார்கள். விலையிடலின் நோக்கங்கள் தொடர்கிறது. கிரயங்களை மீளப்பெறுதல். நீங்க ஒரு பொருளின் விலை, உதாரணத்துக்கு ஒரு பொருளுக்கான உற்பத்தி கிரயம் 100 ரூபாய், சேர்க்கப்பட்ட லாபம் 50 ரூபாய், விற்பனை விலை 150 ரூபாய். நீங்க அந்த பொருளை 150 ரூபாய்க்கு வித்தால் அந்த 150க்குள்ள கிரயமும் 100 ரூபாய் அடங்கி இருக்கு. அப்ப ரிகவரி ஆஃப் காஸ்ட். பொருளுக்கு விலையிடுவதன் மூலம் அந்த விலைக்குள்ளே அடங்கி இருக்கிற கிரயத்தை நாங்கள் மீளப்பெறுகிறோம். சந்தை சார உறிஞ்சலை உச்சப்படுத்தல், மார்க்கெட் ஸ்கிம்மிங் என்று சொல்லுவோம். நல்ல விலையிடல் மூலம் நுகர்வோரிடம் இருக்கக்கூடிய செலவிடக்கூடிய பணத்தை, நல்ல விலையிடல் மூலம் நுகர்வோரிடம் இருக்கக்கூடிய செலவிடக்கூடிய பணத்தை எங்களுடைய பொருட்கள், எங்களுடைய நிறுவனத்தை நோக்கி கவர முடியும். இது சந்தை சார உறிஞ்சலை உச்சப்படுத்தல். சந்தை பங்கினை அதிகரித்துக் கொள்ளுதல், மார்க்கெட் ஷேர். நல்ல விலையிடல் மூலமாக பொருத்தமான விலையிடல் நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் போட்டி வணிகரட்ட உள்ள நுகர்வோரை எங்களை நோக்கி ஈர்த்து எங்களுடைய மார்க்கெட் ஷேர், சந்தை பங்கை அதிகரிக்கலாம். எனவே விலையிடலின் நோக்கங்கள் அடிக்கடி எக்ஸாமில் வார ஒரு முக்கியமான விடயம் என்பது குறிப்பிடத்தக்கது. விலையிடலுக்கான அடிப்படைகள், the basic of pricing. பொருளுக்கான கிரயத்தை அடிப்படையாக கொண்டு cost basic. ஒரு பொருளுக்கு எவ்வளவு உற்பத்தி கிரயம் ஏற்படுகிறது, பொருளுக்கு எவ்வளவு கொள்வனவு கிரயம் ஏற்படுகிறது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஓ பர்ச்சேசிங் காஸ்ட், அதை பேசிக்கா வச்சு விலை தீர்மானிப்போம். கிரயமும் லாபமும் விலையிடல் முறை, அது ஒரு கிரய அடிப்படை. இலாபத்தை அடிப்படையாக கொண்டு விலை தீர்மானித்தல், ப்ராஃபிட் பேசிக்.
குறிப்பிட்ட அளவு லாபத்தை பெறுவதனை நோக்கமாக கொண்டு விலை துணியப்படும். கேள்வியினை அடிப்படையாக கொண்டு விலை தீர்மானித்தல். சந்தையில மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பொருளுக்கான டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் எவ்வாறு இருக்கிறது? கேள்வி அடிப்படை விலை தீர்மானிப்பு, போட்டி அடிப்படை, காம்படிஷன் பேசிக். சந்தையில இருக்கக்கூடிய போட்டியாளர்களின் விலையிடல் உபாயங்களை கருத்தில் கொண்டு அதை பிரேக் பண்ணக்கூடிய வகையில் அதை விட கவர்ச்சிகரமாக நாங்க பிரைஸை தீர்மானிச்சால் போட்டி அடிப்படை. எனவே கிரயம், லாபம், கேள்வி, போட்டி என்ற விலையிடலுக்கான அடிப்படைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய பொருளுக்கான விலையை தீர்மானிக்கின்ற போதும் சரி, சந்தைப்படுத்தலில் ஏனைய விடயங்கள், உபாயங்களை தீர்மானிக்கின்ற போதும் சரி, 3 முக்கியமான காரணிகள் மீது ஒரு சந்தைப்படுத்தும் நிறுவனம் தன்னுடைய கவனத்தை குவிக்கும். அதில் ஒன்று காஸ்ட், கிரயம், பொருளுக்கான உற்பத்தி கிரயம், கொள்வனவு கிரயம் அல்லது செலவு. 2 காம்படிஷன், போட்டி, போட்டியாளரின் செயல்பாடு. 3 வாடிக்கையாளர் அல்லது நுகர்வோர், கஸ்டமர்ஸ். எனவே ஒரு பொருளுக்கான விலையை தீர்மானிக்கின்ற போதும் சரி, அல்லது பொதியிடல், விநியோகம், மேம்படுத்தல், எதை தீர்மானிக்கின்ற போதும் 3C, காஸ்ட், காம்படிஷன் அண்ட் கஸ்டமர், மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்படும் காரணிகளாக வரும். எக்ஸாம் பேப்பர் கேள்வி அது. இந்த விலையினை நிர்ணயிக்கின்ற காரணிகள் எவை? முதலாவது பொருளுக்கான உற்பத்தி கிரயம் அல்லது கொள்வனவு கிரயம். 2வது போட்டியாளரின் விலையிடல் முறை. 3வது நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளரின் தன்மை, சந்தை கேள்வி. இதைத்தான் நாங்க 3C என்று பார்த்தோம். பதிலீட்டு பொருட்களின் விலை, சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு தீர்மானிக்கப்படும் விலை. பொருளின் தன்மையும் பாவனை காலமும், நீண்டகால பாவனை பொருளா, குறுங்காலமா, அத்தியாவசிய பொருளா, ஆடம்பர பொருளா. விலை தொடர்பான சட்ட கட்டுப்பாடுகள். இலங்கையில விலையை ஒழுங்குபடுத்த சட்டங்கள் இருக்கிறது, சட்ட கட்டுப்பாடுகள். நிறுவன நோக்கம், லாப நோக்க வணிகமா, சேவை நோக்க வணிகமா? நிறுவனத்தின் நிலைத்திருக்கும் தன்மை, நிரந்தரமான அமைவிடமா அல்லது தற்காலிகமான பேமெண்ட் வியாபாரமா? பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட நிலை, அந்த பொருள் அறிமுக கட்டமா, வளர்ச்சி கட்டமா, முதிர்ச்சி கட்டமா? முதல் விரிவுரையில பார்த்தாங்கள். பொருள் வாழ்க்கை சுற்றோட்ட கட்டத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையிலும் விலையிடல் முறைகள், விநியோக முறைகள், மேம்படுத்தல் முறைகள் வேறுபடும். எனவே ஒரு பொருளுக்கான, சேவைக்கான விலையை தீர்மானிக்கின்ற காரணிகளாக இவற்றை கருத முடியும். தொடர்ந்து விலையிடல் நுட்ப முறைகள், பிழைகள், சந்தைப்படுத்தல், முகாமைத்துவம் தொடர்பான விலையிடல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோட இன்றைய இந்த விரிவுரையை நான் நிறைவு செய்கிறேன். மற்றொரு விரிவுரையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.